கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இந்த பாடலை நாம் பாடலாம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே, இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் போனாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், சொல்லிடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றே வா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ, அதுவே உனக்கு உதவிடும் என்றும் ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனை நல்ல வேலைகளை தேவன் கொடுத்திருந்தாலும் தேவனுக்கென்று நாம் செய்கிற வேலைகள் விசேஷித்தமானவைகள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கென்று செய்கிற அந்த சேவை ஊழியம் இன்று ஒருவேளை அதனுடைய பலன் இந்த பூமியில் இல்லாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் வரும்பொழுது
பொழுது அது பலனை நமக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நினைக்கிறோமா, யாராவது செஞ்சுட்டு போட்டோம் இந்த ஊழியத்தைன்னு? இல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்றைக்கு மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து அபிஷேகத்தை பெற்றீர்களோ, நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஊழியத்தை கட்டாயம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ரீபா ரஹாதனாய் ரிகந்தரால ரெபேகரபா. இன்றைக்கு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற அநேகரை கர்த்தர் ஊழியக்காரியாய் ஊழியக்காரனாய் மாற்ற போகிறார். ரியா ஷல்வி ஹோதனாய் கரபா. ஒருவேளை அதெல்லாம் நடக்குமா நீங்க நினைக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நினைப்பதை காட்டிலும் அவர் நினைவுகள் மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நெருக்கங்களை, உங்கள் கவலைகளை, உங்க பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இல்ல, இதை தாண்டி கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நீ நோக்கி பார். என் மகளே, நீ சோர்ந்து போகாத. உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை புயல்கள், சூறாவளிகள், காற்றுகள் அடித்தாலும் ஜீவனுள்ள தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கும் நான் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறேனே. ரியா ஷலோரு பிகரபா. ஏனப்பா இந்த பாடுகள், ஏன் இந்த நிந்தைகள், ஏன் இந்த அவமானங்கள் சொல்லி கடந்து வந்திருக்கிறாய்? ரியா தோலை கண் ஷலோரு பிகரபா. உன் கண்ணீரை காண்கிற தேவா. உரபா கரபா துரிபி கமன் ஷலோரு பிகரபா. உரிபி கரபா தீரபா கரபா உரபா தீனமா கரபா. இந்த நபரோடு வாழ்வதை காட்டிலோ சாவது மேல் என்று சொல்லி நினைக்காதே. உரபா லிபா கரபா. கசப்பான மோராவை போல இருக்கிற உன் வாழ்க்கையை என் தேவன் மதுரமாய் மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். தோலை கச கானா காரா தூம்ரகதரை ஓலா கஷல் பிஹோதனை கரபா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை இந்த நாள்ல இந்த இடத்துல வந்த உங்களுக்கு கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரியா ஷல் பிஹோதனை ருக்கதனை ரிகம்தியா. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். என் மகனே, நான் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். ரியாதோலை கரபா. உன் பிசினஸ்ல, உன் வேலை ஸ்தலத்துல தேவனுடைய உயர்வை நீ பாப்ப. தேவன் உன்னை உயர்த்துவதை பாப்ப. ரியாதோகே மாரா மேக்கப் சீலகாதனை ருக்கந்தராலர் பிகரபா. மலை போல இருக்கிற உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் நான் பனியை போல லகுவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தோ மைரஹாதனை கரபா. ஆண்டவரே, யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையாப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. என்ன வேதனையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவர்களோடு நீர் இடைப்படுங்க டாடி. அந்த குடும்பங்கள்ல சமாதானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற கட்டுகளால ஆண்டவரே சைவனை பண்ணி ஆண்டவரே மாந்திரிகத்தினால கட்டப்பட்ட குடும்பங்கள் கட்டவிழ்க்கப்படட்டும். ரிபா ரபா லஹாதனை ருபஹாதனை கரபா. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல வந்திருக்கிற உங்களுக்கும், ஆன்லைன்ல யூடியூப்ல பார்க்கிற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவ திட்டம் நிறைவேற காத்திரு என்கிற தலைப்பில் நாம் செய்தியை தியானிக்க போகிறோம். ஆபகுக் 2:3. ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்காம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் யாரையும் இந்த பூமியில் ஆண்டவர் வைக்கல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த
அந்த தரிசனங்களும் அந்த திட்டங்களும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கு காத்திருக்கலாம். ஒருவேளை வேலைக்காக, குழந்தைக்காக, இல்லாவிட்டால் பல காரியங்களுக்காக, திருமண காரியங்களுக்காக, இப்படி பல காரியங்களுக்காய் காத்து கொண்டிருக்கலாம், மேல் படிப்புக்காக. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா வேதம் சொல்கிறது, சங்கீதம் 139:16. சங்கீதம் 139:16 எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. என் கருவை உன் கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்கப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், அதாவது கருவில் உம்முடைய கண்கள் என்னை கண்டது. அதாவது கருவுல ஒண்ணுமே இல்லாம, ஒண்ணுமே உருவாக முன்னால ஆண்டவர் என்னை கண்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் தாயின் அதாவது கருவுல உருவாகும் பொழுதே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பிள்ளைகள் பிறக்க முடியாமல் இறந்து விடுகிறார்கள். பிறக்கும் போதே இறந்து விடுகிறார்கள். பிறந்து ஒரு 3 மாதம், 1 மாதம், பிறந்த அடுத்த நாள், இப்படி அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தாயின் கருவில உருவாகும் முன்னே ஆண்டவர் கண்டு இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் அதாவது வின்சென்ட் கூட பாத்தீங்கன்னா கருவிலே கத்தர் அதாவது அழிந்திருக்க வேண்டும். சத்துரு அப்பவே போராட்டம் தான். ஏன்னு சொன்னா டெலிவரி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய ஹார்ட் பீட்டே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் டாக்டர்ஸ் எல்லாம் சுற்றி நின்று என்னென்னவோ சொல்கிறாங்க, ஹார்ட் பீட்டு இல்லை, குழந்தை இறந்துருச்சு வயிற்றுல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நேரம் கழித்து அதில் ஹார்ட் பீட் ஆன உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். டாக்டர்ஸுக்கு எடுத்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா வயிற்றுலேருந்து வர முடியாமல் இவ்வளோ நேரம் தூங்குனியே அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அந்த பிறக்கும் போது அவனுக்குள்ள ஒரு போராட்டம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் கருவிலே அவனை கண்டு ஆண்டவர் முன்குறித்து இதுவரைக்கும் அவனை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதே வாலிபன் நாட்கள்ல பாத்தீங்கன்னா மின்ட் பஸ் ஸ்டாண்ட்ல, எனக்கே தெரியாது, பைக்ல போய் அந்த அவ்வளோ நெருக்கடி இடத்துல அவன் தலைகுப்புற விழுந்து வந்தான். எனக்கு வீட்டுக்கு சொல்லாமலே, வீட்டுக்கு தெரிஞ்சா பைக் கொடுக்க மாட்டாங்கன்னு பயந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட போய் நாடியிலெல்லாம் தையல் போட்டுட்டு வந்தான். ஆனால் அந்த நேரமும் ஆண்டவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மளை முன்குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரசங்கி 11:5 நாம் வாசிப்போம். பிரசங்கி 11:5 எடுத்தவங்க நிறுத்தி சத்தமா வாசிங்க. மைக்கில் வாசித்தா நல்லது. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும். அப்போ ஒரு கர்ப்பம் தரிக்கிற ஒரு தாயின் வயிற்றுல அந்த குழந்தைக்கு அந்த எலும்புகள் உருவாகிற விதம் என்ன என்று அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாயே. அறியாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. தெரியாதே. இன்னைக்கு நமக்கு எதனா தெரியுமாங்க?
பிறந்து நம்ம இந்த அளவுக்கு வருவோம், ஊழியத்தில் வருவோம். இல்லை நீங்களே எடுத்துக்கோங்களேன், குழந்தையா பிறக்கும்போது வீட்டில் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, சரியான மக்கா இருக்கிய, படிக்கவே மாட்றிய, நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்றிய, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வாங்குற சேல்ரி கையில் வாங்கும்போது நம்மளா இவ்வளோ சேல்ரி வாங்குறோம் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறிய மாட்ட அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏசாயா 44:24 நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்கிறார். ஏசாயா 46:3 தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தாயின் கருவில தேவன் தாங்காவிட்டால் நீங்களும் நானும் இந்த இடத்துல நின்று பேச முடியாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 22:10 கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது எவ்வளவு அழகா சங்கீதத்தை எழுதியிருக்கிறதை பாருங்க. கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேன். ஹல்லேலூயா. நான் யாரையும் இந்த உலகத்துல நம்பல. ஹல்லேலூயா. உம்மை சார்ந்து விழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல சங்கீதம் 71:6 நான் கர்ப்பத்தில் உற்பத்தியது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் கடைசியில் என்ன சொல்றாரு, என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீங்க தான்ப்பா, ஆனா எங்க அம்மாவை நான் துதிக்க மாட்டேன், நான் உம்மையே துதிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜா. நாம் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் சொன்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் எதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துல படைச்சார்னா அவருடைய துதியை சொல்லி வரும்படியாய். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் 10 மாதம் காத்திருக்க வேண்டும், அப்படிதானே? 10 மாதத்துக்கு முன்னால 5 மாதத்திலே நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா ஒருவேளை ஸ்கேன்ல தான் தெரியும், அதுவும் சரியா தெரியாது. ஆனா ஒரு பூரண வளர்ச்சியோடு ஒரு 10 மாதத்துல அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வளர்ந்து அது எல்கேஜில போய் ப்ரீகேஜில போய் எல்கேஜி போய் இப்படி போய் அது படித்து முடித்து ஒரு வேலைக்கென்று படித்து முடிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு, 22 இல்லை 23, இவ்வளோ நாள் என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காத்திருந்தாதான் நல்ல வேலை கிடைத்து கை நிறைய சம்பாதிக்கிறத இந்த தாய் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு உலகப்பிரமான காரியத்துக்கு கூட நம்ம என்ன பண்றோம், கிட்டத்தட்ட அதாவது நான் சொல்றது 23 வயசு இல்லைன்னா 25, சிலர் 30 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 40 வயசுல கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்படியெல்லாம் நாம் உலகத்துல பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகப்பிரமான படிப்புக்கு ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம், காத்திருக்கிறோம், பிள்ளைகளுக்கு நிறைய டியூஷன் வைக்கிறோம், அதை வைக்கிறோம், இதை வைக்கிறோம், இங்க போய் இதை எடுத்து படி, அதை எடுத்து படி, அப்படி படிப்பு முக்கியத்துவம் கொடுக்கிற நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி பழக வேண்டும். ஹல்லேலூயா. பக்தி நிறைந்த அதாவது பாடல்களை பிள்ளைகளுக்கு போட்டு காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், சினிமா பாட்டு அந்த பாட்டு இதெல்லாம் போட்டு இன்னைக்கு பிள்ளைங்களை அதாவது நல்லா என்கரேஜ் பண்றோம், டான்ஸ் ஆடு இப்படி ஆடு. அது வளர்ந்த பிறகு அப்படியே டான்ஸை விடவே விடாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை தாய்மார்கள் சிறு வயதிலிருந்தே பக்தியோடு வளர்க்க வேண்டும். நான் என் பிள்ளைங்களை அப்படிதான் வளர்த்தேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சின்ன வயதிலிருந்தே ஆண்டவரை பற்றி அதிகமாய் சொல்ல, வேத வசனத்தை கற்றுக் கொடுக்க.
பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் அந்த வசனத்தை ஒப்பிக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு லஞ்சம் சொல்ல முடியாது, ஆனால் காசு கொடுப்பேன். இப்படி கொடுத்தாது அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு நான் வந்து காசு கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா என் மகனும் மகளும் என்கிட்ட தான் சீனியர் கிளாஸில் இருந்தாங்க. அப்போ சண்டே ஸ்கூலில் நான் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது, அப்போ இவங்க செலவுக்கு கிடையாது, அதை சேர்த்து வச்சு என்ன பண்ணுறதுன்னா எல்லாரையுமே வந்து கொடுக்க சொல்லுவேன். அப்படி கொடுக்கும்போது இவங்களுக்கு என்னென்னா நம்ம கொடுக்குற ஆஃபரிங் தான் டாப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவனும் என் மகனும் மகளும் போட்டி போட்டு படிப்பாங்க. நான் அந்த வசனம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அப்போல்லாம் ரொம்ப கூட கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் தான் கொடுப்பேன். ஆனாலும் அதுக்கு அவங்க அவ்வளோ போட்டி போட்டு படித்து அந்த அதாவது சர்ச்சில் கொண்டு கொடுக்கறதுல அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அவங்க செயல்படுவாங்க. ஆனால் அந்த நாட்கள்ல இருந்த அந்த தீவிரம், கடவுளுக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் தான் இன்றைக்கு அவனை ஒரு ஊழியக்காரனாய் நிறுத்தி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. 13 வயதிலே அபிஷேகம் பெற்றவன். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, என் மகள் 12 வயதிலே அபிஷேகத்தை பெற்றாள். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, பிள்ளைங்களை அப்படி பக்தி வைராக்கியத்துக்குள் தாய்மார்கள் வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அது வாலிப நாட்கள்ல டீனேஜில் திசை மாறி போகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் உலகப்புறமா போய் பாவத்துல போய் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளை, இதெல்லாம் நடக்க கூடாது என்று சொன்னால் சின்ன வயதிலிருந்து அவங்களுக்குள்ள என்ன நிறைஞ்சிருக்கணும்னா இந்த வேத வசனம் நிறைந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வேத வசனத்தினால் அன்றோ என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நிறைய குட்டி பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க வந்திருக்கிறீங்க. சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு நல்ல வசனத்தை சொல்லி சொல்லி வழங்க, அது முதிர் வயதிலும் அது விடாது. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். தேவ திட்டத்தை, அதாவது தேவ வேதத்துல தேவ திட்டத்துக்கு நிறைவேற காத்திருந்த ஒரு சில நபர்களை நாம் வேகமாய் பார்க்கலாம். இதுல முதலாவது யோசேப்பு. ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு எப்படி தேவ திட்டம் நிறைவேற காத்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வாசிப்போம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 5 வசனம். ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி, போதும். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்போட வாழ்க்கையில 2 சொப்பனங்களை அவன் காண்கிறான். ஒன்று அரிக்கட்டு. இவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது. அவங்களுடைய அண்ணன், அதாவது மற்ற அரிக்கட்டுலாம் அதாவது அவனை வணங்கி நிற்குதுன்னா இவங்க அண்ணன்மார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? வணங்கி நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். இன்னொரு சொப்பனம் என்னன்னா, ஆதியாகமம் 37:9-11 இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவனை வணங்கி நின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சூரியன் யார் அப்படின்னு சொன்னா, அவனுடைய தகப்பன். சந்திரன் தாய். நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரங்கள் அவன் அண்ணன்மார்கள். அல்லேலூயா. இவங்கெல்லாம் வணங்கி நிற்கிறாங்க. 2 தரிசனத்தை பார்க்கிறான். இந்த தரிசனத்தை கண்ட அவன் சும்மா இருக்கணும்ல. இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது தரிசனம் கண்டா இல்லை ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தா நம்ம எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு விதத்தில் ஆண்டவர் இதை சொன்னார் என்று சொன்னால் மற்றவங்க சரி அப்போ ஆண்டவர் நம்ம கூடயும் பேசுவார் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்ம காரியங்களை சொல்லும்போது ஒருத்தன் நல்லா கவனிப்பான். யார் தெரியுமா? பிசாசு. இப்போ இவன் சொப்பனத்தை கண்ட உடனே உற்சாகமாக போய் அண்ணன்ட்ட சொல்கிறான். சொல்லும்போது, நீ என்ன எங்கள் மேலே துரைத்தனம் பண்ணுவாயோ அப்படின்னு அவனை பகைக்கிறாங்க. இன்னொன்று அவங்க அப்பா கிட்ட சொன்னா, நீ என்னப்பா நாங்களாம் உங்களை வணங்கி நிற்போமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அப்பா அமைதலாயிறாரு. ஆனால் இந்த 2 சொப்பனங்களையும் அவன் பார்த்தான். அதுக்கு பிறகு நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 37:8. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, இப்ப அவனை பகைக்கிறாங்க. இந்த சொப்பனங்களை கண்ட உடனே
பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூந்தமல்லி வருவதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா 2011 அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு 3:30 மணி இருக்கும், ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. என்ன சத்தம்னா, பூந்தமல்லியில வீடை பாரு கடையை பாரு, 2 சத்தம். இந்த கடை அப்போ எங்கள் வீட்டில் அவங்க இருந்ததுனால கலர் ஃபிஷ் கடை வலசரவாக்கத்தில் வச்சுருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார் பூந்தமல்லியில் பார்க்க சொல்லு. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்டு அதன் பிறகு வீடு இந்த பூந்தமல்லி பகுதியில் தேடினோம், வீடு கிடைக்கவே இல்லை. 2017 தான் இந்த வீடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினோம். 2018 இந்த வீட்டிற்கு வந்தோம். அல்லேலூயா. பாருங்க, கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் காத்திருந்தோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அவங்க சகோதரர்கள் பகைத்தார்கள். அடுத்தது என்னன்னா 37:20 அவங்க குழியில போட்டுட்டாங்க இவனை. ஏன்? அவன் திட்டம், தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது. ஹல்லேலூயா. குழியில போட்டுட்டா அவன் கதை முடிஞ்சுதுன்னு சொல்லி அவங்க அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து இவன் காட்டுல ஒரு மிருகம் அடிச்சிருச்சுன்னு அவங்க அப்பா கிட்ட அவன் ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அதுல ஆட்டு ரத்தத்தை முக்கி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, காட்டு மிருகம் பீறி போட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனை குழியில போட்டாங்க, தண்ணி இல்லாத குழியில போட்டதும் இல்லாம நல்லா கூட உட்கார்ந்து என்ன பண்றாங்க, அவனை குழியில போட்டு இவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. எப்படி முடியும்? இன்னைக்கு அன்பற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து பாத்தீங்கன்னா 37:27-28 பாத்தீங்கன்னா அடிமையா வித்துடுறாங்க. சரி, குழியில போட வேணாம், இவன் ரத்தப்பழி நமக்கு எதுக்கு, எடுத்து என்ன பண்றாங்க, இஸ்மவேலர்ட்ட அடிமையா வித்துடுறாங்க. அடிமையா போயிட்டா இவனுக்கு கொடுத்த அந்த திட்டம் நிறைவேறாது என்று சொல்லி நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப அங்க இருந்து போத்திபார்கிட்ட வித்துட்டாங்க. போத்திபார்ட்ட போயிட்டா இன்னும் அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. எகிப்து தேசத்துல வித்துட்டாங்க இவனை காசுக்கு, 20 வெள்ளி காசுக்கு. இப்ப அங்க போன பிறகு பாருங்க, நல்லா இருக்கிறான். இவன் போன உடனே போத்திபார கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இவன் நம்பி இவனுடைய சாவி கொத்தெல்லாம் கொடுத்துறாரு கையில. ஹல்லேலூயா. கொடுத்துட்டு அவன் வீட்டெல்லாம் பார்த்துக்கோப்பானா, அவனுடைய மனைவி அங்க பிசாசா நிக்கிறா. ஹல்லேலூயா. அடிக்கடி அவள் பாவம் செய்யும்படி யோசேப்பை அவள் என்ன பண்ணா, அவள் அதாவது தூண்டிக்கொண்டே இருந்தாள். ஆனா அவன் இணங்கல. கடைசியில செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலை போனான். ஆனால் சிறைச்சாலையில போனாலும் ரோமர் 8:28 சொல்றபடி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற்றுகிறார். இவன் 2 வருஷம் ஜெயில இருக்கிறாங்க. நன்மை பெற்ற சுயம்பாகி, அதாவது சுயம்பாகி இறந்துட்டாங்க கனவு கண்டு சொன்ன உடனே. ஆனால் பானபாத்திரக்காரன் உயிரோட இருக்கிறான். நீ வாழ்ந்திருக்கும் போது மறந்துடாதன்னு சொல்றான். ஆனா இவன் மறந்தே போயிட்டான். அரண்மனை வாழ்வு அவனை மறக்க வைத்தது. இன்னைக்கு கூட நிறைய பேர் நன்மை பெறுகிறார்கள், மறந்தே போய் விடுகிறார்கள். அதே போலதான் யோசேப்பை மறந்து விட்டார்கள். 2 வருஷம் சிறைச்சாலையில இருக்கிறான். ஆனா யார் மறந்தாலும் ஒருத்தர் உங்களையும் என்னையும் மறக்காத தேவன் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் நம்மை மறக்கவே மாட்டார். ஏன்னு சொன்னா, நம்ம கிட்ட பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்ததுன்னா சொந்தங்கள் நம்ம மறக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னா உங்களை என்னையும் இந்த உலகம் மறந்து விடும். ஹல்லேலூயா. இப்ப மறக்கப்பட்ட அந்த யோசேப்பை ஆண்டவர் நினைவுக்கு கொண்டு வருகிறார். அதுதான் பார்வோன் ராஜா சொப்பனம் காண்கிறான். 2 சொப்பனம் காண்றான். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல அங்க யாராலையுமே முடியல. ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதியாலையும் முடியல. அப்பதான் சொல்றான், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஒரு எபிரேய பிள்ளை ஆண்டான் ஜெயில இருக்கிறான், அவனை கொண்டு வந்தா எல்லாம் சொல்லிடுவான். அப்போ பார்வோன் ராஜா கொண்டு வர சொல்றார். அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றான். அவன் சொல்றான், அதாவது 7 நல்ல கதிர்கள், 7 தீந்து போன கதிர்கள். ஆனா இந்த நல்ல கதிர்களை 7 தீந்து போன கதிர்கள் விழுங்கியும் அதுங்க பழையபடி அப்படியே நோஞ்சானாவே இருக்கு. அதே போல 7 நல்ல பசுக்கள், கொழுத்த பசு, 7 எலும்புந்தோலுமான பசு. இந்த எலும்புந்தோலுமான பசுக்கள் அந்த 7ஐயும் நல்ல கொழுத்த பசுவை முழுங்கியும் அது பழையபடி அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் அது விளக்கம் சொல்றான். 7 வருஷம் நாட்டுல செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். நீங்க என்ன பண்ணுங்க, 5ல் ஒரு பங்கு சேர்த்து வைங்க, இதுக்கு ஒரு நல்ல பொறுப்பான ஆளை கொடுங்க சொல்லும் போது அந்த பார்வோன் ராஜா சொல்றாரு, புறஜாதியான அந்த ராஜா சொல்றாரு, உன்னை காட்டிலும் யார் இருக்கிறா? அந்த இடத்தை வாசிக்கலாமா? 37 41 37.
இந்த வார்த்தை அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்று இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பாருங்க, ஒரு புறஜாதி ஆண்டவரை அறியாதவன் அவன் சொல்றான். இந்த வெளிப்பாடெல்லாம் சொன்ன உடனே ஊர்ல அதாவது நாட்டுல இருக்கிற ஜோசியனுக்கும் தெரியல, மந்திரவாதிக்கும் தெரியல, எவனுக்கும் வெளிப்பாடு இல்லை. ஆனா இவன் சொன்ன உடனே இவனை போல ஒரு மனுஷன் உள்ளே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை அவன் கையில கொடுத்துட்டான். போத்திபார் வீட்டுக்கு போகும்போது வீட்டு சாவி தான் கிடைச்சிது. ஆனா அந்த சின்ன பாவத்தை செய்யாம வெளியே வந்ததுனால பெரிய பொறுப்பை கர்த்தர் கையில கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அந்த எகிப்து முழுமைக்கு அவன் அதிகாரி. அவன் உத்தரவு இல்லாம ஒருத்தரும் கைய கால அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் பாவத்துக்கு விலகி ஓடினோம் என்று சொன்னால் தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். ஒருவேளை நம் வாழ்க்கையில எதையெல்லாம் விடணும்னு ஆண்டவர் சொல்றாரோ அதெல்லாம் விட்டுறணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டாதான் ஆண்டவரோடு கூட நாம் என்ன பண்ண முடியும், கடந்து போக முடியும். நம்ம நினைக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரம், ஒரு 80 வயசு 70 வயசு 60 வயசு இப்படி இருந்துட்டு எப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரோ அப்ப போயிடலாம். இல்லைங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மரித்த பின்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். பயங்கரமானது அந்த மரித்த பின்னால நமக்கு நடக்கிற காரியம். அது ஒருவேளை இன்னைக்கு தெரியாதனாலதான் அநேக கிறிஸ்தவர்கள் மனம் போல ஜீவிக்கிறாங்க பாவத்துல. ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம கர்த்தருக்குள் மரித்தால் நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா, சரீரம் கண்ணுக்கு தெரியுது, நம்ம விடுற மூச்சு தெரியுது. ஏன்னா மூச்சு நின்னா நம்ம டெத்து. நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா யாருக்கு தெரியாது. அந்த ஆத்துமா தான் பல நேரம் நம்மளோட பேசுமா பேசாதா? யார் கூட எல்லாம் பேசுவார்? இல்லையா சொல்லுவோமா? நிறைய பேர் கூட பேசல, கையே காணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் பேசுறான் அடிக்கடி, தெரியுதா? இதை செய்யறியே தப்பு, இது உங்க அம்மாக்கு தெரியாம செய்யற, உன் வீட்டுக்காரனுக்கு தெரியாம செய்யற, உங்க மனைவிக்கு தெரியாம செய்யற, உள்ள இருந்து மனசு உறுத்துதா? அதுதான் ஆத்துமா. ஹல்லேலூயா. வீட்டம்மா வீட்டுல தான் இருப்பாங்க, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் வெளிப்பாடுல கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அதனால சகோதரர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபிக்கிற நபருக்கு ஆண்டவர் வெளிப்பாட கொடுத்துருவார். அதே போல சகோதரிகளும் தான். உங்க வீட்டுக்காரர் நல்லா ஜெபிக்கிறவரா இருந்தா உங்களை குறித்தான வெளிப்பாடு அந்த பக்கம் போயிடும். ஹல்லேலூயா. அதனால ஒருத்தர் கணவன் மனைவி உண்மையா இருக்க வேண்டும், ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்புன்றது குடும்ப வாழ்க்கையில இல்லாம போயிருது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இந்த உலகத்துல என்னங்க கொண்டு வர போறோம், கொண்டு போறோமா? ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி ஒருத்தர் நேசிக்கிறவர்களா இருக்கணும். இந்த நேசம் என்று சொன்னால் திருமணமாகி ஒரு 3 மாசம் நேசம், அன்பு எல்லாமே வழிஞ்சிரும், பொங்கி 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 வழியும். அதுக்கப்புறமா ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, 3 பிள்ளை, இப்படி பிள்ளைங்க பெத்த உடனே அப்புறம் அந்த சகோதரர்களுக்கு அந்த அம்மாவை பார்த்தா கொஞ்சம் இலக்கமா ஆயிரும். ஹல்லேலூயா. என்னடா நல்லாவே இல்லையே, வேற பக்கமா போலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி ஆண்டவர் சமூகத்துல நீங்க திருமணம் செய்தால் கடைசி வரைக்கும் அவங்களோடு தான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க கிட்ட பிடிக்காத பல காரியங்கள் இருக்கலாம், ஆனா அவங்க கூட தான் கடைசி வரைக்கும் வாழணும். ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பேசுறேன்னா ஒரு காலத்துல அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் இதை சொல்றேன். ஏன்னா என்னுடைய கணவன் எனக்கும் செய்வனை, எங்க குடும்பத்துல செய்வனை பண்ணி எங்க 2 பேரையும் பிரிக்க நினைச்சாங்க. பயங்கரமான மாந்திரிகம். வீட்டுக்குள்ள வந்தாலே எல்லாம் தட்டுக்கிட்டு எல்லாம் பறக்கும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதுதான் என் ஊழியத்துல பள்ளத்தாக்கின் லீலி அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த பள்ளத்தாக்குல வளர்ற லீலி
மேட்டிலையும் அதுக்கு வளர தெரியும், பள்ளத்திலையும் வளர தெரியும். ஆனா பள்ளத்துல இருக்கிற லீலி புஷ்பம் அநேகர் கண்ணுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? ஆனா வாசனை வரும். எப்போ வாசனை வரும்னா, அந்த லீலி புஷ்பத்தை சுத்தி அநேக முட்கள் இருக்கும். காத்துல அந்த முட்கள்ல அந்த லீலி புஷ்பம் அடிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய நறுமணம், ஓ இங்க லீலி புஷ்பம் இருக்கா அப்படின்னு தெரியும். உண்மையிலே என் வாழ்க்கையில அதுதான். அதனாலதான் இந்த ஊழியத்துக்கு பேரே பள்ளத்தாக்கின் லீலி ஊழியம், லிலி ஆஃப் த வேலி மினிஸ்ட்ரி. அல்லேலூயா. தமிழ்ல நிறைய பேருக்கு தெரியாது, பள்ளத்தாக்கின் லீலி. அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா செய்வனைனால பயங்கரமா ஒரு தடவை கத்தி எடுத்து குத்த வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மும்மரமா போயிடுச்சு. அப்போ எனக்கு ஜெபிக்க யாருமே கிடையாது. அதனாலதான் ஆண்டர்கிட்ட கேட்டேன். அப்போ ஊழியம் கூட செய்யல. நான் ஆண்டர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த செய்வன கட்டுல இருந்து விடுதலை கொடுத்தா இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் ஜெபிப்பேன். ஊழியம் கூட செய்யலங்க, ஆனா ஆண்டர்ட்ட அப்பமே வரத்தை கேட்டு வாங்கிக்கிட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வரம் கொடுங்க. இன்னைக்கு செய்வன கட்டை உடைக்கணும்னு 5000 கொடுக்குறியா, 10,000 கொடுக்குறியா அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனா நான் சொன்ன, ஆண்டரே ஒரு பைசா கூட வாங்காம ஜெபம் பண்ணுவேன், எனக்கு அந்த கிஃப்ட் மட்டும் கொடுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என் ஊழியத்துல அநேகர் செய்வன கட்டுல இருக்கிறவங்க வராங்க. சிலர் அதை நம்ப மாட்டுறாங்க. செய்வன எல்லாம் இருக்குதா உலகத்துல, அப்படிலாம் பேய் பிசாசு இருக்குதா அப்படின்லாம் கேள்வி கேட்கறவங்க இருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, இவங்க யார் போனாலும் செய்வன இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கிறத தான் நாங்க சொல்ல முடியும். ஆனா பாருங்க, ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயும் தண்ணியும் கொடுத்தா அநேகர் வந்து சாட்சி சொல்லும் போது அது அதிசயமா இருக்கும். சொல்லுவாங்க, நான் வாமிட் எடுத்து அப்படியே பிளாக்கா போச்சு, லூஸ் மோஷன்ல அப்படி போச்சு அப்படின்னு வந்து இங்க சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, மந்திரவாதியாலேயோ மருத்துவத்தாலே எடுக்க முடியாததை செய்வன கட்ட என் தேவன் ஒரே ஒரு தேங்கான பாட்டில் தான், ஒரே ஒரு ஜபா எண்ணெயில ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நீங்க உங்க சூழ்நிலையை பார்த்து கஷ்டப்படாதீங்க. எந்த நெருக்கத்துல இருக்கிறீங்களோ அந்த நெருக்கத்துல ஆண்டவர் உங்களை கையில் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இவனை அழியணும்னு செஞ்சாங்கல்ல அந்த அண்ணமார்கள் நிலைமை என்னன்னு பார்க்கலாமா? வாசிப்போம். 41-46 ஆதியாகமம் 41-46. சரி, இது யோசேப்பு வந்து எகிப்துக்கு முன்னா அந்த ராஜாக்கு முன்னால நிற்கும் போது அவனுக்கு 30 வயது. ஆனா அவனுக்கு தரிசனம் கொடுக்கும்போது 17 வயது. ஹல்லேலூயா. 17 வயதுல தரிசனம் பெற்றவன் பாருங்க 30 வயது வரைக்கும் காத்திருக்கிறான். 13 வருடங்கள். ஹல்லேலூயா. 13 வருஷம் காத்திருந்துதான் அவன் என்ன பண்ணான்? எகிப்துக்கு ராஜாவாய் மாறினான். அதாவது ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா இவங்க அண்ணன்மாருக்கு நடந்தது என்ன? 42:5-6. 42:5-6. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொல்ல போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். ஹல்லேலூயா. அவன் கண்ட கனவு நடந்ததா இல்லையா? ஹல்லேலூயா. பாருங்க, அதாவது எல்லா இடத்துலயும் பஞ்சம். இப்ப அவங்க இருந்த கானான் தேசத்திலயும் பஞ்சம். இப்ப எகிப்துல தானியம் இருக்குன்னு இவங்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. இவன் தன்னுடைய தம்பின்னு கூட தெரியாம, ஏன்னா அவன் துபாய், அதாவது அந்த அந்த இது எகிப்து தேசத்து உடைய அணிஞ்சிருந்ததுனால, அவனுடைய பாஷைகள் வேறா இருந்ததுனால என்ன பண்றாங்க? தம்பின்னு தெரியாம அவங்க பணத்தை கொடுத்துட்டு, எங்களுக்கு பணம், அதாவது தானியம் வேணும்னு சொல்லி முகங்குப்புற விழுந்து வணங்குகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒன்றும் அதாவது நிறைவேறாமல் போகாது. அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். இன்னும் ஒண்ணு சுருக்கமா சொல்லி நான் முடிச்சிடுறேன். சவுலை குறித்தான தேவ திட்டம் என்னன்னா, வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:15. அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும்
இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் சவுலை குறித்தான திட்டம் என்ன வச்சிருந்தார்னா, அவன் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பான் என்று சொல்லி. ஆனா இந்த சவுலுடைய நிலைமை என்னன்னா, அப்போஸ்தலர் 8:3 பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு வித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். என்ன பண்ணா, ஆண்டவர் அவனை குறித்து ஒரு மேலான திட்டத்தை வச்சிருக்கிறாரு. புறஜாதிகளுக்கு அவன் சுவிசேஷம் சொல்லுவான்னு. ஆனா இங்க என்ன நடக்குது, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க அவன் சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 9:1-2 ஜனங்களை கொல்வதற்காக நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கு வீதியில போறான். இப்படி போகும்போதுதான் வானத்திலிருந்து சடுதியான ஒரு ஒளி அவன் கண் குருடாகி இப்ப கண்ணு தெரியாம ரோட்ல கிடக்குறான். கைலாகு கொடுத்தவங்கலாம் போயிட்டாங்க. அப்பதான் அவன் கேட்கிறான். அந்த இடத்துல 4ஆம் வசனம் வாசிப்போமா? 9:4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஒரு சத்தம் கேக்குது, சவுலே சவுலே, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? அப்பதான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொன்ன. ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப அப்படி கேட்ட உடனே அடுத்தது அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போய் நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. என்ன செய்ய சித்தமா இருக்கு? சரண்டர் ஆயிட்டான். ஹல்லேலூயா. அவன் பயங்கரமா கிறிஸ்தவர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தினவன் அடுத்து அவன் கேட்கிற கேள்வி, நான் என்னப்பா செய்யணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ அனனியா கிட்ட போ, அவன் ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அனனியா பயப்படுறாரு. ஆனாலும் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்ன உடனே அனனியா ஜெபிச்ச உடனே கண்ணில் இருக்க மீன் செதில் போயிருது. ஆனா அவன் பாருங்க 20ஆம் வசனத்துல, தாமதமின்றி தேவனுடைய குமாரன் என்று தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தாமதம் பண்ணவே இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர் பிரசங்கித்தான். அந்த சவுல் தான் பவுலாகி அநேக ஊழியங்களை அவன் செய்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்வார். உங்க பிள்ளைகள் இன்றைக்கு ஒருவேளை கீழ்ப்படியாம இருக்கலாம், அவங்களுக்காக ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிங்க. நாள் ஒன்று வரும், கர்த்தர் நல்ல ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தர் கரங்களில் எடுத்து பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர் அப்பா. அந்த திட்டம் நிறைவேற பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும். திட்டம் நிறைவேற அர்ப்பணிக்க வேண்டும். திட்டங்கள் நிறைவேற ஜெபிக்க வேண்டும். திட்டங்கள் நிறைவேற வேத வசனங்களை படிக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க ஏசப்பா. ரிபா ரபா ரபா கரபா. உலகப்பரமா ஆண்டவரே, டாக்டர் வைக்கில் ஆண்டவரே அப்பா தகப்பனே, இன்ஜினியர் சொல்லி பல படிப்புகளை படிக்க வைத்தாலும் ஏசப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை குறித்தான மேலான திட்டங்களை வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்களை அறிந்து கொண்டு செயல்பட கிருபை கொடுங்க டாடி. ஆவியான கரத்துல தாழ்த்துகிற வந்த அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.